காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பொதுவா நம்ம உடல்ல பித்தம் அதிகரிக்கும் பொழுது பேர்லயே நம்ம சொல்லுவோம் பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்றோம். அப்போ பித்தம் அதிகரிக்கும் போது நம்ம உடல்ல நிறைய அறிகுறிகள் ஏற்படுது. தலைமுடி நரைக்கிறது, ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கிறது, கண்கள்ல ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கிறது, சரியா டைஜஷன் ஆகாம பர்னிங் சென்சேஷன், வயிற்றுல பர்னிங் சென்சேஷன் இருக்கிறது. இந்த மாதிரியான சிம்டம்ஸோட கால்கள்லயும் வெடிப்பு ஏற்படுறது இந்த பித்தம் அதிகரிக்கும் போது நம்ம பார்க்க முடியுது. இந்த பித்த வெடிப்பு இருக்கும்போது என்னென்ன உணவுகள் நம்ம நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் தான் நிறைய எடுக்கணும். இப்போ இந்த வகையில பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ்ல காய்கறிகள்ல நீர்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுக்கணும். அதாவது பார்த்தோம்னா வெள்ளை பூசணிக்காய், சுரைக்காய், புடலங்காய், இந்த மாதிரி நீர்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துட்டு வரணும். அடுத்ததாக கால்களை நம்ம என்ன பண்ணணும்னா, கால்களோட கால் பாதங்களை பராமரிப்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கால்களை வெது வெதுப்பான தண்ணீர்ல ஒரு 15 நிமிடம் நம்ம வைக்கணும். இந்த தண்ணீர்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, திரிஃபலா சூர்ணமோ இல்ல மஞ்சள், கல்லுப்பு, கொஞ்சமா எப்சம் சால்ட் போட்டு கால்களை அந்த வெது வெதுப்பான தண்ணீர்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல ஒரு காட்டன் துணியில ஈரம் இல்லாம தொடச்சி எடுத்துட்டு விளக்கெண்ணெயை இதுக்கு அப்ளை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா இந்த கால் பாத வெடிப்பை நம்ம சரி செய்து கொள்ளலாம். அப்போ விளக்கெண்ணெயை எடுத்துக்கணும். கொஞ்சமா விளக்கெண்ணெய் எடுத்துட்டு இதுல மஞ்சள் பொடி கலந்து எடுத்துக்கணும். இதை நம்ம கால் பாதங்கள்ல தடவிக்கிட்டே வரணும். நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பட்ஸ்ல தொட்டு கால் பாதங்கள்ல அந்த வெடிப்புல படுற மாதிரி நல்லா டீப்பா உள்ள போகிற மாதிரி இந்த எண்ணெயை மஞ்சளோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத கால் பாதங்கள்ல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வர்றோம். தொடர்ந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது மிக விரைவில் ஒரு வாரத்திலேயே இந்த வெடிப்புகள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். பொதுவா நான் சொன்ன இந்த விளக்கெண்ணெய்க்கு நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. பித்தத்தினால் வரக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே இது சிறந்ததாக இருக்கும். இப்போ உஷ்ணம் அதிகமா இருக்கா, கால் பாதங்கள்ல வெடிப்பு நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி ஆசன வாயிலையும் வெடிப்பு நிறைய பேருக்கு இருக்கு. பைல்ஸ் இருக்கிறது, பிஸ்டுலா இருக்கிறது, இந்த கண்டிஷனும் ஏற்படுது. இதற்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த விளக்கெண்ணெயை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னும் கால் பாதம் ஃபுல்லா நமக்கு வெடிப்பு வெடிப்பா இருக்கு அப்படின்றவங்களுக்கு சித்த மருத்துவத்தில் ஒரு சிறந்த மருந்து, எக்ஸலண்டான ஒரு மெடிசன். அதாவது எவ்வளவு நாள் எவ்வளவு வருஷம் நமக்கு கால் பாதங்கள்ல வெடிப்பு இருந்தாலும், இன்னும் ஒரு சிலருக்கு கால் பாதங்கள்ல பார்த்தோம்னா கால் ஆணி இருக்கும். இதற்குமே நம்ம இந்த கிளிஞ்சல் மெழுகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. கிளிஞ்சல் மெழுகு அப்படின்றது நம்ம கடல்கள்ல கிடைக்கக்கூடிய கிளிஞ்சல் தான். இதை நல்லா சுத்தி செய்து மெழுகு அப்படின்னா பேஸ்ட் மாதிரி செய்வாங்க. தேன் மெழுகு எல்லாமே ஆயில் எல்லாமே சேர்த்து இந்த மருந்தை தயாரிச்சு நமக்கு கிடைக்கும். இந்த மருந்தை கால்களை நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி வெந்நீர் ஒத்தரெல்லாம் கொடுத்து காலை நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த கிளிஞ்சல் மெழுகு அப்படின்ற மருந்தை கால் பாதங்களை நம்ம டெய்லி அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி செய்யும்போது கால் பாதங்களில் இருக்கிற வெடிப்பு காணாமல் போகும். அதற்கப்புறம் இன்னும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, வேப்ப எண்ணெய். இந்த வேப்ப எண்ணெய் என்னன்னா, நம்ம கால்கள்ல வெடிப்பு இருக்கா இல்ல வேற ஏதாவது கிருமிகள் நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா, அதை சரி செய்யறதுக்கு வேப்ப எண்ணெய் பயன்படுது. வேப்ப எண்ணெய் ஒரு 50 ml எடுத்துக்கணும். இதுக்கு சரி அளவுக்கு தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கணும். இது இரண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி காலில் நம்ம தடவிக்கிட்டே வரணும். தினமும் இதை காலில் அப்ளை பண்ணிக்கிட்டே தொடர்ந்து வந்தோம்னா கால் பாதங்களில் இருக்கக்கூடிய வெடிப்பு மறையும். உடல் உஷ்ணம் ஏற்படாமல் பாதுகாத்துக்கணும். அதாவது வாரத்துக்கு 1 அல்லது 2 நாள் எண்ணெய் குளியல் எடுக்கணும். அதிகமான காரம் சார்ந்த உணவுகள் எடுக்காமல் இருக்கணும். அசைவ உணவுகள், அது அவுட் சைட்ல இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நம்ம நிறைய எடுக்காமல் இருக்கணும். இது எல்லாமே என்ன பண்ணும்னா, நம்ம உடல்ல ஒரு ட்ரைனஸ், வறட்சி தன்மையை ஏற்படுத்தும். ரொம்ப உப்பு சார்ந்த உணவு எடுக்கிறது, புளிப்பு சேர்ந்த உணவுகள் எடுக்கிறது, ரொம்ப நாளா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ், இது எல்லாமே எடுத்தோம்னா உடல்ல நமக்கு ஒரு வறட்சி தன்மை ஏற்படுத்தும். ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். நம்ம உடல்ல முக்கியமா தோல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி கால்கள் இருக்கக்கூடிய ஸ்கின்ல நமக்கு ப்ராப்ளம் வருது. நம்ம என்ன பண்றோம்னா, ஃபேஸ்க்கு நம்ம ரொம்ப கான்சியஸா இருந்து என்ன எதனாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை நம்ம கேர் எடுத்து நல்லா பார்த்துக்கிறோம். ஆனா கால்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, கால் விரல்கள்ல நகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, காலில் இருக்கக்கூடிய குதிகாலில் இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத வெடிப்பு அப்படின்றது இருக்கு. இது பொதுவா என்னென்ன காரணங்களால வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை பித்த வெடிப்பு, இந்த பாத வெடிப்பு அப்படின்றது நிறைய பேருக்கு இருந்ததுன்னா என்ன மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் இருக்கு, என்ன மெடிசின்ஸ் சித்தால இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ பொதுவா பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் இந்த பாத வெடிப்பு வருது, ரொம்ப ஸ்கின் ட்ரையா இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பாத வெடிப்பு வரதை பார்க்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ரொம்ப நேரம் நம்ம வந்து காலை வாஷ் பண்ணாம டஸ்ட்ல நடந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஹார்டா இருக்கிற செப்பல்ஸ் யூஸ் பண்றோம், இது ஒரு மெயின் ரீசன். இல்ல அடுத்து நம்ம ரொம்ப நேரமா தண்ணியிலேயே இருக்கிறோம், இந்த மாதிரி கோல்டா இருக்கக்கூடிய ரீஜியன்ல நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா அப்பயும் நமக்கு கால்கள்ல பாத வெடிப்பு வரும். இதையும் தாண்டி நம்ம பாடியில அதிகமான உஷ்ணம் அப்படின்னு சொல்றது, அதாவது பித்தம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்றோம். இந்த 3 தாதுக்கள்ல பித்தம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா கால் பாதங்கள்ல வெடிப்பு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த கால் பாதங்கள்ல வெடிப்பது குதிகால்கள்ல நிறைய பேருக்கு நம்ம வெடிப்பு பார்க்க முடியுது. ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் நிறைய பேருக்கு இது இருக்கிறத பார்க்க முடியுது. குதிகால்கள்ல வெடிப்பு இருக்கும்போது நல்ல நீட்டா அது வந்து பிளந்த மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல இதுல இருந்து ப்ளீடிங், அதிகமாக ரத்தம் வர்றதையும் நம்ம பார்க்க முடியுது. கால் பாதம் ஃபுல்லாவே ஒரு சிலருக்கு வந்து பிளேடு வச்சு வெட்டின மாதிரியே ஒரு கண்டிஷன் இருக்கும். இது வந்து சொரியாசிஸ் கண்டிஷன்ல நிறைய பேருக்கு கால் பாதங்கள்ல இந்த மாதிரி வெடிப்பு நிறைய பேருக்கு இருக்கு. அடுத்தது விரல் சந்துகள்ல நமக்கு ஒரு சிலருக்கு வெடிப்பு இருக்கும். இல்ல ரொம்ப நேரம் நம்ம தண்ணியிலேயே நடக்கிறோம், செப்பல்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறோம்னா சேற்றுப்புண் அப்படின்ற ஒரு கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்கு. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நீண்ட நாட்களாக ரொம்ப வலியை ஏற்படுத்தியதாக இருந்த இந்த கால் பாதங்களில் வெடிப்பு வந்து முழுவதுமாக மறையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.